வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதுல பயிற்சி 3ல் 6ல் 7வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு வேலையை பாரி 4 மணி நேரத்தில் செய்கிறார். யுவன் அதே வேலையை 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? 2 பேர் இருக்காங்க. பாரின்றவரு ஒரு வேலையை 4 மணி நேரத்துல முடிப்பாரு. அதே வேலையை யுவன் 6 மணி நேரத்துல முடிப்பாரு. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு நேரத்துல முடிப்பாங்க? கண்டுபிடிக்கலாமா? பாருங்க, இந்த நேரம் மற்றும் வேலை வந்துட்டாலே இதை நம்ம 1 மணி நேரத்துக்கு மாத்தணும். அப்பதான் நமக்கு கணக்கு ஈஸியா இருக்கும். அப்ப பாருங்க, பாரி 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை எவ்வளவு? மொத்தமா 4 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. அப்ப இந்த 4 கீழே போட்டுக்கணும். 1 மணி நேரம், அப்ப மேல 1, அதாவது 4ல 1 பங்கு, 4ல 1 பங்கு, 1/4. சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, யுவன் 1 மணி நேரத்தில் முடிக்கும் வேலை. யுவன் மொத்த வேலை முடிக்கிறதுக்கு 6 மணி நேரம் ஆகும். அதை கீழே போட்டுக்கணும். எவ்வளவு நேரத்துல? 1 மணி நேரத்துல. அப்போ மேல வந்து 1 போடும். 1/6. சரியா? இப்ப பாருங்க, இருவரும் சேர்ந்து 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலை முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். அப்போ இது பாரி 1 மணி நேரத்துல முடிக்கிறது, இது யுவன் 1 மணி நேரம். அப்ப 2 பேரும் சேர்ந்து, அப்ப 2ஐயும் கூட்டிடலாமா? 1/4 பிளஸ் 1/6. சரியா? குறுக்கு பெருக்கல் எடுத்துருங்க. பெருக்கிடலாமா? 4 24 குறுக்க பெருக்குங்க. 1 6 பிளஸ் 1 4 4. 2ஐயும் கூட்டுவோமா? ஈக்குவல் டு 6 4 கூட்டினா 10. இந்த 24 அப்படியே வந்துடும். பாருங்க, கணக்கு முடிய போது ஒரு சின்ன கான்செப்ட் பாருங்க. இங்க தொகுதியில 1 இருக்கும்போது பகுதி தான் நமக்கு ஆன்சர். பாருங்க, தொகுதியில 1 இருக்கு, பகுதியில் என்ன இருக்கு? 4 இருக்கு. அப்ப பாரி 4 மணி நேரத்துல முடிச்சிருவாரு. இங்க பாருங்க, தொகுதியில 1 இருக்கு, பகுதியில 6 இருக்கு. அப்ப யுவன் எவ்வளவு நேரத்துல வேலையை முடிப்பாரு? 6 மணி நேரத்துல வேலையை முடிப்பாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இங்க இருக்கு தொகுதி இருக்கு இல்லையா, இத நம்ம மாத்தணும். என்ன மாத்தணும்? 1ஆ மாத்தணும். இங்க 10 இருக்கா? அப்ப என்ன செய்ய போறோம்? பகுதியும் தொகுதியும் 10 கொண்டு வகுக்க போறோம். 10 இருக்கு, 10 கொண்டு வகுக்கணும். 24 இருக்கு, எதை கொண்டு வகுக்கணும்? 10 கொண்டு வகுக்கணும். தொகுதி பகுதியை 10 கொண்டு வகுத்துட்டோம்னா நமக்கு பாருங்க என்ன ஆகுது பாருங்க. 10/10 1, 10/10 1ஆ மாறிடும். 24 10 கொண்டு வகுத்தோம்னா 2.4, 2.4. அதாவது எதை கொண்டு வகுக்க போறோம்? 24 10 கொண்டு வகுக்க போறோம். 2 10 20, 4 கழிச்சிட்டோம்னா 4, 4 10 கொண்டு வகுக்க முடியாது. இங்க 0 செகண்ட், இங்க புள்ளி. அப்ப என்ன வரும்? 40. 40ல 4 10 40. 0 வந்துருச்சா? அப்போ 24 10 கொண்டு வகுத்தா 2.4. இந்த இடத்துல பாருங்க, தொகுதியில 1 இருக்கு, அப்போ பகுதியில இருக்கிறது தான் ஆன்சர். therefore 2.4 மணி நேரம். இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவு? 2.4 மணி. இதான் நமக்கு ஆன்சர். ஆனா புக்குக்கு பின்னால இந்த மணி இருக்க புள்ளி 4 இருக்கு இல்லையா, இது நிமிடமா மாத்திருப்பாங்க. அதை நம்ம பார்த்துடலாம். ஈக்குவல் டு 2 மணி இல்லையா, 2 மணி. இந்த 0.4 இருக்கு இல்லையா, இதுக்கு அடுத்தது என்னது? 0.4 தான் இல்லையா, அங்க 2 எழுதிட்டோம். அப்ப 0.4, இந்த 0.4ன்ற மணியை நம்ம நிமிடமா மாத்த போறோம். அப்போ 1 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடம்? 60 நிமிடம். அப்ப இது 60 கொண்டு போயிருங்க. 4 24. பாருங்க, இந்த 0 அப்படியே வந்துடும். 4 இந்த 0 வந்துடும். இப்ப பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் ஒரு இலக்கம் இருக்கு. அப்போ ஒரு இலக்கம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 24.0. 24.0 என்னது? 24 தான். அப்ப இந்த இடத்துல 24 நிமிடங்கள். 24 நிமிடங்கள். அப்ப 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் ஆகும். சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.